எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் மீதி இருக்கிற கண்டென்ட்லாம் நான் சின்ன சின்ன வீடியோவாக போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், HTML எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். இப்போ நெட்டில் போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு வியூ ஆகிறதுக்கு HTML இல்லாமல் பண்ண முடியாது. HTML வச்சு உங்களுக்கு எந்தெந்த கோடு எங்கெங்கே வேணும், எந்தெந்த கண்டென்ட் எங்கெங்கே வேணும், அது மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு HTML யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு HTML CSS ரெண்டும் தெரிஞ்சாகும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் HTML எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், HTMLனா ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் வெப் பேஜஸ். இதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த கோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தரேன். இதுதான் HTMLோட பேசிக், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், web.html. இப்போ அதில் நாங்கள் இருந்து ஒரு சாம்பிள் கோட் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். திஸ் இஸ் ஹெட்டிங், திஸ் இஸ் பேராகிராஃப். இப்போ கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது, மற்ற வரைக்கும் அந்த கோடு அடித்தது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு நான் என்னென்ன ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு. டாக் டைப்னா எது கொடுக்குறோம்னா, டாக் டைப் டிக்ளரேஷன் ரெப்ரசன்ட் டாக்குமெண்ட் டைப். என்ன டைப் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத ப்ரௌசருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். இது எதுக்கு யூஸ் ஆகணும், அண்ட் ஹெல்ப்ஸ் ப்ரௌசர் டு டிஸ்பிளே வெப் பேஜ் கரெக்ட்லி. அதாவது என்ன டாக்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறோம். HTML5னால இப்படி கொடுத்துருக்கோம், HTML4 அதுக்கு பிஃபோர் வெர்ஷனில் அதுக்கு வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் டாக் டைப்பில் நம்ம மென்ஷன் பண்ணுறப்போம். இது HTML5னால நான் உங்களுக்கு HTML மட்டும் கொடுத்துருக்கேன், அதனால் வந்திருக்கு. இதுதான் பேரண்ட் டேக் HTML. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஹெட்னு ஒரு டேக் கொடுத்துருக்கேன். ஹெட்னா அந்த நோட்டீஸில் ஹெட் செக்ஷனில் என்னென்ன கால் பண்ணலாங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஹெட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், CSS யூஸ் பண்ணிக்கலாம், CSSோட எக்ஸ்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸ்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டா டேக் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டா டேக்னா இந்த நோட்டீஸோட கீவேர்ட்ஸு, அதோட ஆத்தர்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஹெட் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பேஜ் டைட்டில்ங்கிறது இந்த ப்ரௌசரோட இந்த செக்ஷனில் காட்டும். அதுக்கு தான் அந்த டைட்டிலில் பேஜ் டைட்டில்னு கொடுத்துருக்கேன். இந்த இஷ்யூக்காக ப்ரௌசரோட என்ன பேஜில் இருக்கோங்கிறத நோட்டிஃபை பண்ணும், அதுக்காக கொடுத்துருக்கு. பாடி செக்ஷன், இப்போ நம்ம இங்கே எழுதுகிற கோடு எல்லாமே நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகணும்னா பாடி செக்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சாம்பிளுக்கு H1ல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ ஹெட்டிங், P டேக்கில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதோட கோடு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கிற கோடு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நீங்கள் டைட்டில் கொடுத்தது இங்கே வந்துடும். இது பேராகிராஃப் H1ல் கொடுத்தது, இது Pயில் கொடுத்தது. இதுதாங்க HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு HTML என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த HTML எதில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். இதை ப்ரொஃபஷ்னலாக நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் பேசிக்காக இருக்கிற நோட் பேடில் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேறு லெவலில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த எடிட்டரை யூஸ்
நோட் பேட் யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட் யூஸ் பண்ணலாம். நோட் பேட் ப்ளஸ் இருக்குது, ட்ரீம் வீவர் இருக்குது, விசுவல் ஸ்டுடியோ இருக்குது, விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா எடிட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து கோடு வந்து எடிட் பண்ணி வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே HTML இருக்கிற ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். HTML வந்து ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங்னாவே நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கான ஹெட்டிங்னா அதோட என்ன மென்ஷன் பண்ணுறாங்கிற அந்த ஹெட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ணலாம், H1லேருந்து H6 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து H1ங்கிறது மிகப்பெரிய டேக், பெரிய டெக்ஸ்ட்டாக வரும். அது H2, H3, H4, H6 அது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டிலோட சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா H1 மட்டும் கொடுத்துருங்க, H6 வரைக்கும் அவங்க காட்டுறேன் பாருங்க. சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஸ்பிளேன்னு பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா H1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட கொஞ்சம் H2, அதோட கொஞ்சம் சின்னதாக H3, அதோட கொஞ்சம் சின்னதாக H4, அதோட சின்னதாக H5, அதோட சின்னதாக H6. இந்த மாதிரி ஹெட்டிங்கை வந்து நம்ம இது பண்ணி போடலாம். ஓகேங்களா, HTML டேக் மட்டும் யூஸ் பண்ணி. இன்னும் நீங்கள் வேறு சைஸ் உங்களுக்கு வேறு சைஸை யூஸ் பண்ணோம், அப்போ வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த ஒரு டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க். எப்படி லிங்க் டேக், லிங்க் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும், ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போகணும், ரீடைரக்ட் ஆகி பார்க்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதை கொண்டு வரலாம். இப்போ வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதில் கொடுக்க போகிறேன். ஏ டேக் வந்து HRF www.webtech.com. இந்த .com இல்லை, நான் சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து திஸ் இஸ் ஏ லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்கேன். இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும் வெப் ப்ரௌசரில், லிங்க் காட்டும். இதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது ஒரு நிமிஷங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா CSS யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் this is a link. டேக் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, டபுள் கோட்ஸ் ஒன்றும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லிங்க்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வேறு பேஜுக்கு போகணும். அப்படின்னா இந்த HRFல வந்து எந்த பேஜுக்கு போகணுமோ அதோட பார்த்து கொடுக்கணும். சும்மா www.google.com வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து google.com அந்த ஒரு இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். இன்வேல்டு பார்த்து கொடுத்துறதுனால உங்களுக்கு இப்படி வருது. நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு மூவ் ஆகும், ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த லிங்க் டேக் வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இதை ஏ டேக் யூஸ் பண்ணி அதோட HRFனா இது ஒரு அட்ரிபியூட்டு. இந்த அட்ரிபியூட்டுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ பார்த்தோ அந்த பாத்தோட URL கொடுத்தீங்கன்னா இந்த திஸ் இஸ் எ லிங்க்ங்கிற இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். இவ்வளோதான் இந்த லிங்க்குங்கிற எலமெண்ட்டுக்கான இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா HTML இமேஜ். எப்படி ஒரு வெப் பேஜில் வந்து இமேஜை யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி லிங்க் மாதிரியே தான் இமேஜ். இதுக்கு SRCன்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குதோ அதுக்கு இதுக்கு வந்து நான் என் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு இமேஜை வந்து கால் பண்ணி விடுவேன்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இமேஜிங் வந்து ஷோ ஆகும். இமேஜ் பார்த்தீங்களா ஷோ ஆகுது. இப்படி தான் இமேஜை வந்து ஒரு வெப்சைட்டில் கொண்டு வரணும். இந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வருது. உங்களுக்கு இந்த இமேஜை வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா இதுலேயே வித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வித் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு 200 பிக்சலு, ஹைட்டு ஒரு 100 பிக்சலு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில். இதில் இதுலேயும் அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட் அட்ரிபியூட் ஒன்று இருக்குது. ஆல்ட் அட்ரிபியூட், இந்த அட்ரிபியூட் எதுக்குன்னா இப்போ வந்து எனக்கு இமேஜ் வந்து வரலை, நான் கொடுத்துருக்கிற பாத்தில் வந்து இமேஜ் இல்லை அப்பங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த என்ன கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே வரும். இமேஜ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட், இமேஜ் மிஸ்ஸிங் நான் சும்மா கொடுக்குறேன். இமேஜ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வரும். சப்போஸ் இமேஜ் இங்கே இருக்கு, கரெக்டான பாத்தில் தான் இருக்கும் அப்போங்கும்போது அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். இவ்வளோ தான் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது ஒரு வெப்சைட்டில். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே ஓகே HTML எலமெண்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. HTML எலமெண்ட் எப்பயுமே ஸ்டார்டிங் டேகு ஒரு எண்ட் டேக், அதாவது ஒரு ஸ்டார்டிங் டேக்கு ஒரு எண்ட் டேக் இருக்கும். இதுதான் ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்லியிருக்கேன். HTML is defined by start tag, some content and end tag. Starting tag, some content, end tag. இதுதான் ஒரு HTML எலமெண்ட் காமனாக. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு சின்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேக் இப்படி கொடுப்போம், எண்ட் டேகு, நடுவில் கண்டென்ட் வரும். இதுதான் HTML எலமெண்ட். ஓகேங்களா? HTML attributes. HTML attributesனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்றத பாருங்க. HTML attributes வந்து ஒரு எலமெண்ட்டுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தரத்துக்கோசரம் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, ஏங்கிறது ஒரு எலமெண்ட், அதுக்கு அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா href. hrefனா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், அதோட பாத் எங்கே, எதை கிளிக் பண்ணால் எங்கே போகணுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ரிபியூட். இமேஜில் பார்த்தீங்கன்னா srcங்கிறது ஒரு அட்ரிபியூட், ஆல்ட்டுங்கிறது ஒரு அட்ரிபியூட். srcங்கிறது ஒரு அட்ரிபியூட், ஆல்ட்டுங்கிறது அட்ரிபியூட், ஹைட்டுங்கிறது அட்ரிபியூட், வித்துங்கிறது அட்ரிபியூட். இதுக்கு அந்த அட்ரிபியூட்டுக்கான வேல்யூஸ் ரைட் சைடில் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறது வேல்யூஸ். இதுதான் HTML அட்ரிபியூட்ஸுங்கிறோம். HTML வந்து டேபிள் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நேமு, ஒரு கம்பெனி இருக்குது, அது கான்டாக்ட் இருக்குது, அதுக்கு வந்து கண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வரும். அதை வந்து நான் எப்படி டேபிளில் போடுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் சும்மா ஆல்ரெடி போட்டு வச்சனாலும் உங்களுக்கு அப்படியே கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளாக உங்களுக்கு ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்களா? இது ஒரு காலமாக வரும். இது ஒரு ரோ, கம்பெனி, கான்டாக்ட், கண்ட்ரி, அதுக்கான வேல்யூ, கம்பெனி என்ன கம்பெனி, அதுக்கான கான்டாக்ட் அட்ரஸ்ஸு, அது என்ன கண்ட்ரி, ஜெர்மனி, மெக்சிகோ, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு அது வேணும் பார்டரில் கொடுக்குற மாதிரினா பார்டருங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு பிக்சல் கொடுத்துட்டிங்கன்னா பார்டரை உங்களுக்கு செப்பரேட் பண்ணி வந்துடும். இது உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சிங்கிள் லைனில் எனக்கு பார்டர் வேணும், அது மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வேணும், மேலே வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணிக்கலாம். அது இருக்குது. நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் கொண்டு வரும்போது அதை நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML ஸ்ட்ரக்சர். HTML ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வெப்சைட்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கெங்கன்னு ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணுறோம். ஒரு காமனாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு வெப்பேஜ்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது மெனு பார்னு சொல்லுவாங்க, ஹோம், அபவுட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது வந்து மெனு செக்ஷன்பாங்க. ஒவ்வொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கண்டென்ட் பிரிச்சிருப்பாங்க, ரைட் சைடு ஒரு இது பிரிச்சிருப்பாங்க.
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கண்டென்ட்டு மெயின் அதோட ஒரு அந்த சைட்டோட இது அந்த அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு ஃபார்ம்ஸோட இது இந்த ஃபார்ம்ஸ்னால் நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணுற ஃபேஸ்புக்கில் வரும் பார்த்தீங்களா, ரைட் சைடில் அந்த ஃபோரம்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுறதுக்கோசரம் அது தனியாக பிரிச்சிருப்பாங்க. கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு அந்த மாதிரி கொடுப்பாங்க. காப்பிரைட்ஸ் அந்த இதோட இது கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபுட்டர். முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா டிவ்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி ஹெட்டர் தனியாக பிரிச்சுக்குவோம், மெனு தனியாக பிரிச்சுக்குவோம், செக்ஷனாக தனித்தனியாக டிவ்வுக்குள்ளே பிரித்து அதுக்கான பார்ட் வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம். கீழே வந்து ஃபுட்டர்னு சொல்லிட்டு டிவுக்கு வந்து ஐடியோ கிளாஸோ கால் பண்ணி ஃபுட்டர்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் அந்த ஐடி நேம் அந்த மாதிரி கொடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா HTML பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் டேக்ஸாக கொடுத்துட்டாங்க. ஹெட்டருக்கு ஹெட்டரு, நேவிகேஷனுக்கு நேவு, ஆர்டிக்கலு, செக்ஷனு, அசைடு, ஃபுட்டரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிமெண்டிக் டேக்ஸாகவே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஈஸியாக நம்ம பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நம்ம டிவ்வில் வச்சு கொடுக்க தேவையில்ல. HTML4 அது பிஃபோர் வெர்ஷன்லாம் நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்டிக் டேக்காகவே கொடுத்துட்டாங்க. அதாவது HTML5ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஹெட்டர் செக்ஷன் இது வந்து காமன். இதில் இருந்து பாடி வரைக்கும் இது எல்லாமே நம்ம காமனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இது எல்லாமே HTML5ஓட சிமெண்டிக் டேக்ஸ். ஹெட்டர் செக்ஷனு, நேவிகேஷன் செக்ஷனு, ஆர்டிகல் செக்ஷனு, ஆர்டிகல்னா என்னன்னு சொல்கிறேன், அசைட்னா என்னன்னு சொல்கிறேன், ஃபுட்டர்னா என்னன்னு சொல்கிறேன், நேவிகேஷன் என்னன்னு சொல்கிறேன், ஹெட்டர்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா. இது பார்த்தீங்கன்னா HTML5ஓட சிமெண்டிக் டேக்ஸ். ஓகேங்களா? ஹெட்டர் செக்ஷன். இப்போ வந்து ஹெட்டர் செக்ஷனில் எனக்கு ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இது வரணும். அப்போ கொடுத்துக்கிறேன். ஹெட்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைட்டில் வரணும், ஒரு பேராகிராஃப்னு வரணும். அது எப்படி வரணும்னா இந்த மாதிரி இதுதான் ஹெட்டர் செக்ஷன். இதுக்குள்ளார இது ஃபுல்லாகவே ஹெட்டர் செக்ஷன் ஆகிரும். ஓகேங்களா? நம்ம வந்து உங்களுக்கு வந்து பிரீஃபாக வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஹெட்டர் செக்ஷனாக சாம்பிள் காட்டுறேன். இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக இருக்கிறது ஹெட்டர் செக்ஷன். இப்போ வந்து நான் CSS யூஸ் பண்ணி இது மார்ஜின் எல்லாத்துக்குமே 0 பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு அது அப்படியே ஒட்டிக்கும். அது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்குவேன். இது இந்த சைடு வேணா இந்த சைடு வச்சுக்குவேன், இந்த சைடு வேணுமா இந்த சைடு வச்சுக்குவேன். அந்த மாதிரிலாம் CSSல யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம HTML மட்டும் தான் பார்க்குறோம். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு CSS போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபுட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வரும். லாஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் ஃபுட்டர் செக்ஷனில் எனக்கு கீழே வேணும் இப்படிங்க ஃபுட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுட்டருக்கு வந்து நான் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஸ்டைலு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு செக்ஷனு சென்டரு கலரு ஒயிட்டு ஃபாண்ட் சைஸு ஒரு 13 பிக்சல் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். பேடிங் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் வந்து 0 கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே CSSங்க. CSS வந்து நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் சும்மா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்கோசரம் ஃபுட்டருக்கான ஸ்டைல் வந்து இன்லைன்லேயே கொடுத்துருக்கேன். ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். பாடி 0 பாடி வந்து மார்ஜின் 0 அந்த மாதிரி கொடுத்தனா இந்த ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு வராது. இதோட ஒட்டிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுட்டரில் நம்ம கொடுப்போம். அது காப்பி அந்த மாதிரி இந்த இது இருக்கிறதெல்லாம் கொடுப்போம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் லிங்க்னு கொடுக்கறது போல் வெப் டெக்னு கொடுக்குறேன். இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் டெக் 2000 வந்துடும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஓகே.